நீ ஓடும் ஓடும் கண்கள் தேடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி எல்லா வீடியோ எப்படி எடிட் பண்ணி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான புக் மார்க்ஸ் பர்சன்ட் இருக்கும். கீழே இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணால் இதுமாதிரி ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் த ஹெட்ஃபோன்னு ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதை எப்படி செட் பண்ணது வாங்க. சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோக்கான லிங்க்கு வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அதுமாரி வரும். இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மூவ் ஆன் ட்ரான்ஸ்லேஷன் காமியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்ட் ஒரு ஆப்ஷன் காமியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே 90 டிகிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே த்ரீ பட்டன் காமியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்து ஃபில் கம்பஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வீடியோ கரெக்டாக செட் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வீடியோவை கிராப் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா வீடியோ மேலே கிராப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா வீடியோ கிராப் ஆகிடும். ஓகே, அடுத்தது வரது எல்லாம் ஃபோட்டோ தான் செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணாதான் பார்க்கலாம். சைடில் ப்ளஸ் ஐக்கான் மேலே கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ செட் பண்ணோம். அதை எப்படி செட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி தான் அகைன் மூவ் ஆன் ட்ரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு 90 டிகிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே த்ரீ பட்டன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பஷன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் மேலே இருக்குது அப்படியே கீழே டவுன் கொண்டு வந்து பார்க்கலாம். கீழே மூவ் ஆன் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரைட்டாக கீழே மொபைல் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ கீழே வந்துடும். அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே ஏற மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். நோ டைம் அகைன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் புக் மார்க் அடுத்த புக் மார்க் ஜம்ப் ஆகிடும். அகைன் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ அது வரைக்கும் வந்துடும். ஓகே, இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டுங்க. நான் வீடியோ லென்த்தாக பண்ணுற ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். ஓகே, ஃபோட்டோவில் செட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஃபோட்டோவில் எஃபெக்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த சேக்கர் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் இருக்கும். ஃபஸ்ட்டு வெயிட் மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் இருக்கும். மேலே கிளிக் பண்ணிட்டு தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். அடுத்த இமேஜுக்கெலாம் வேறு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணோம். ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கொடுத்த சேக் எஃபெக்ட் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. அகைன் செகண்ட் ஃபோட்டோக்கு செகண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நீங்கள் செகண்ட் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு பிறகு இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் மூவ் ட்ரெஸ்ஸில் நம்ம கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக சின்னஸ் ஆகும். மாரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. சென்டரில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். அடுத்த வர இமேஜெலாம் தேர்ட் எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கங்க. அகைன் புக் மார்க் உள்ள போயிடுங்க. போயிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோவுக்கு 2 எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த வர எஃபெக்ட்டுக்கு எல்லாம் இந்த
தேர்ட் ஸ்டெப் இப்படி தான் பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது இந்த சென்டரில் பெருசாக 2 இமேஜ் வரும். அந்த இமேஜுக்கு மட்டும் 4th எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன பீட் மார்க் வரதெல்லாம் தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ லென்த்தாக பண்ணதால் 1 மட்டும் சொல்கிறேன், பார்த்து எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஓகே, செகண்ட் ஃபோட்டோக்கு அப்புறம் 4 ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி வச்சு தேர்ட் எஃபெக்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, அடுத்தது லென்த்தியாக ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து சின்ன சின்ன பீட் மார்க் இருக்கும். இதுக்கெல்லாம் தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, லென்த்தியாக ஒரு ஃபோட்டோக்கு அப்புறம் கூட 4 ஃபோட்டோ தான் வருது. இந்த 4 ஃபோட்டோக்கு மட்டும் இந்த தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கே ஒரு லென்த்தாக ஒரு வீடியோ இருக்கும், ஃபோட்டோ இருக்கும். அடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதுக்கே 4th எப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4th எஃபெக்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் செகண்ட் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 4th எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணி தேர்ட் பட்டனுங்க கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு 14 செகண்ட் ஹேண்ட் வந்துட்டு இந்த லென்த்தியாகிற ஃபோட்டோவுக்கு 4th எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண லாஸ்ட் ஃபோட்டோக்கும் இதே தான் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபோட்டோக்கெல்லாம் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஒயிட் டெம்ப்ளேட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க் மேலே கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு சைடில் ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நான் டெலகிராம் பேஜில் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் மேலே இருக்கும். ஓகே, இந்த ஒயிட் டெம்ப்ளேட் வரைக்கும் செகண்ட் பீட் மார்க் வரைக்கும் போகணும். அதனால் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஜம்ப் ஆகிடும். அகைன் இந்த ஒயிட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே டைமர் மாதிரி இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும் செகண்ட் பீட் மார்க் வரைக்கும். அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்னு இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு அகைன் லென்த்தியாக வருது அந்த 2 ஃபோட்டோக்கு செட் பண்ணணும். அகைன் 13.29 பீட் மார்க் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானுக்கும் கொடுத்து கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வர மாதிரி இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது எக்ஸ்ட்ரா போகுது, இது எப்படி கம்பேர் பண்ணுற பார்க்கலாம். இங்கே டைமர் மாதிரி இருக்கும், அகைன் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, பேக் வந்துடுங்க. அகைன் இந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டின்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, லாஸ்ட் ஃபோட்டோக்கு எப்படி செட் பண்ணி பார்க்கலாம். சைடில் அதை அகைன் சொன்ன மாதிரி ப்ளஸ் ஸ்கேன் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு இந்த ஒயிட் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே டைமர் மேலே கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். அகைன் இந்த டெஸ்ட் லேயர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் மார்க் அடுப்புறோம். ஓகே, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கூட செகண்ட் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரெலிக்ஸ்னு இருக்கும், அந்த ரெலிக்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ்னு காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு புக் மார்க் ஜம்ப் ஆகிடும். அகைன் நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் கொடுத்துட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா ரிலீக்ஸு செட் ஆகிடும். ஓகே, இந்த ரிலீக்ஸ் உங்கள் மொபைல் நார்மல் ஃபஸ்ட் தான் காமிக்கும். இந்த ஃபான்ட்ஸ் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்கும், அது பார்த்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டிங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு போயிரு கீழே சேவிங் ஆகும். சேவிங் கொடுத்துட்டோம் கேலரி சேவ் ஆகிடும். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி பார்த்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிக்கலாம். பாய்.